வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு ரிலீஸ் ஆன மற்றும் ஒரு படம் பெருசு. நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்களின் தயாரிப்பில், இளங்கோராம் அவர்களின் இயக்கத்தில், அருண்ராஜ் இசையில், வைபவ், சுனில் ரெட்டி, நிகாரிகா, சாந்தினி தமிழரசன், அண்ட் தென் பாலசரவணன், விடிவி கணேஷ், முனிஷ்காந்த் மற்றும் பல நடிச்சு வெளிவந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாவே வந்துட்டு இது ஒரு ஃபன் எலமெண்ட்டுக்கான படம், தைரியமாக தேட்டருக்கு வந்து சிரிச்சுட்டு போங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் மட்டும் தான் கான்ஸ்டன்ட்டாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படின்றது தான். ஸோ இந்த படத்தோட கதை சுருக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஊருக்குள்ள ஒரு பெரிய மனுஷன் அவர் இறந்து போறாரு சடனா. அவர் இறந்து போனாலும் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பகுதி மட்டும் இறக்காம துடிப்போட இருக்கு. ஸோ அது ஊருக்குலாம் தெரிஞ்சா அவரை இவ்வளவு நாள் ஊருக்குள்ள கம்பீரமா வாழ்ந்துட்டு இருந்த மனுஷன் ஒரு விதமான அவமானப்பட்டுருவாரோ அப்படின்ற ஒரு நினைப்புல அந்த அந்த விஷயத்தை எப்படியாவது கையாண்டு அவரை நல்லபடியாக அடக்கம் பண்ணணும்னு ஒரு குடும்பம் பரிதவத்தோட காத்திருக்கு. ஸோ அது நடந்துச்சா, நல்லபடியாக அவரை வந்து அவருடைய இறுதி யாத்திரையை வழி அனுப்பிச்சு வச்சாங்களா அப்படின்றது தான் இந்த படத்துக்கு. இதுக்குள்ள இதில் நிறைய ஃபன் எலமெண்ட்டையும் வச்சு கொஞ்சம் எமோஷனல்ஸையும் வச்சு கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ பெருசு எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சு, ஸோ எனக்கு இதில் என்ன பெருசு இருந்தது. ஃபர்ஸ்ட் திங், இந்த படத்தில் இந்த டைட்டில் அதுக்கு நிறைய இடங்கள்ல அவங்க அந்த பெருசுன்னு வரும்போது நம்ம ஒரு தாட்ல இருப்போம்ல, அதை வந்து உடச்சி படத்துக்குள்ளே போகும்போது நம்ம நிறைய இடத்துல அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது, இந்த படத்தோட ரைட்டிங், ஒரு டெட் பாடியை வச்சு அதுலேயும் ஒரு அடல்ட் கண்டென்ட்டை வச்சு அதை அவங்க கையாட்ட விதம் ரொம்ப வல்கரெல்லாம் இல்லாமல், அஃப்கோர்ஸ் டபுள் மீனிங் இருக்குது, பட் அதையும் வந்து ரொம்ப வந்து வல்காரிட்டியாக காட்டாமல், டிஸ்கஸ்டிங்காக இல்லாமல் ரொம்ப ரொம்ப அந்த மென்மையாக கையாண்டுருக்காங்கன்னு சொல்லணும். ரொம்ப ஃபன்னாக, ரொம்ப ஜாலியாக, அங்கங்கே ஒரு சில இடங்கள்ல நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லடிக்கிற மாதிரி இருந்தாலும் உடனே அடுத்த சீன் வந்து நம்மளுக்கு சிரிக்க வைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அது ஒர்க்கும் ஆயிருக்கு. ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மூணாவது, இந்த படத்தோட கேரக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த கேரக்டர் ஆக்ட் பண்ணியிருக்கிற விதம் எல்லாமே நல்லா இருந்தது. ஸ்டார்டிங் ஃப்ரம் வைபவ், ஒரு படம் முழுக்க வந்து ஒரு குடிகாரனா வரணும். இன்ஃபேக்ட் சுனில் ரெட்டி தான் இதில் மெயின் ஹீரோன்ற மாதிரி தான் இருப்பார். ரொம்ப பொறுப்பான ஒரு அண்ணன் கேரக்டர். ஸோ அவர் வந்துட்டு ஒரு வாத்தியாராக வருவார், ஒரு பிரின்சிபலாக வருவார். அவர் வந்துட்டு அந்த 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 குடும்பத்து கௌரவத்துக்கும் எதுவும் பாலாயிடாத மாதிரியும், அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம் வெளியில தெரியாத மாதிரியும், வைபவையுமே அப்பப்போ ஹேண்டில் பண்ற விதமும் எல்லாமே வந்துட்டு ஒரு மிக்ஸ்டு லெவல்ல தான் இருக்கும். பட் அது ரொம்ப சூப்பரா கையாண்டிருக்காரு. அதுக்கடுத்து வைபவ், அதை விட இவரது ரொம்ப கஷ்டம். ஏன்னா படம் முழுக்க குடிகாரனா அந்த பாடி லாங்குவேஜ், அந்த ஸ்லாங், அவர் பார்வை எல்லாமே ரொம்ப பிரமாதப்படுத்திருப்பார். நிறைய இடங்கள்ல அவரோட அந்த பாடி லாங்குவேஜ் நம்மள சிரிக்க வச்சிருக்கோம். ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவரை தாண்டி பார்த்தீங்கன்னா பாலா, எப்பவும் போல வழக்கம் போல படம் முழுக்க வர இடங்கள் எல்லாமே நம்ம சிரிக்க வச்சிருப்பாரு. ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாரு. அவருக்கும் முனிஷ்காந்துக்கும் ஒரு சில இடங்கள்ல அந்த காம்பினேஷன் பயங்கரமா இருந்தது. இன்னும் சொல்ல போனா முனிஷ்காந்த் வந்ததுக்கு அப்புறம் இன்னுமே சிறுபடைகள் அதிகமாச்சுன்னு தான் சொல்லணும். அவர் பண்ற எல்லா விஷயங்களுமே நம்ம சிரிக்க வச்சுது. இது பத்தாதுன்னு ரெட்டின் கிங்ஸ்லி, விடிவி கணேஷ், கருணாகரன் இவங்க பங்குக்கு இன்னுமே வந்து நம்ம சிரிக்க வச்சு போறாங்க. ஸோ இந்த பக்கம் லேடி ஃபிஷன் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தானே நிகாரிக்காவும் சரி, சந்தனியும் சரி, நக்கலைட்ஸில் வரவங்களும் சரி, அண்ட் தென் நம்ம தீபாக்காவும் சரி, எல்லாருமே பிரமாதப்படுத்தியிருக்காங்க. எல்லாரோட ரோலுமே ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. இதில் இந்த பெருசு கேரக்டர் அப்படின்ற ஒரு முக்கியமான ரோல். ஸோ இந்த டைட்டில் கேரக்டரும் சரி, அவருமே வந்து ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே டெட்பாடியாக தான் இருப்பார். அவர் நல்லா பண்ணியிருப்பார். பட் அவருக்கும் ஒரு சின்ன பையனுக்கும் கிளாஷ் வரும். அவன் வந்துட்டு இந்த படத்தில் அப்பப்போ வந்து பழிவாங்கணுன்ற உணர்ச்சி ஏறும் போதெல்லாம் அவங்க அந்த பெருசை சார்ந்த யாராவது கிட்டே அடி வாங்குறதோ இது பண்ணுறதோ அந்த கனெக்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் வைஸ், கேரக்டர் வைஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க, பிரமாதப்படுத்தியிருந்தாங்க. இதில் மெயின் கண்டென்ட்ன்றது ஃபன் மெட்டீரியல். அதை தாண்டி எமோஷனலாக வரும்போதுமே ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க. குறிப்பிட்டு சொல்ல போனால் வைபவும் சொன்னாலும் அந்த கையாண்டுவதும் ரொம்பவே அழகாக இருந்தது, ரத்தமாக இருந்தது. கேரக்டர் வைஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கடுத்து இசை, பாடல்கள் வரும்போது முன்னொரு பாட்டு பின்னொரு பாட்டு, அவ்வளோதான். அந்த பெருசுன்ற சாங்கும் சரி, கடைசியில் அந்த எமோஷனல் சாங்கும் சரி ரொம்பவே நல்லா இருந்தது. பட் இதில் பிஜிஎம் அது வந்து ரொம்பவே அந்த படத்துக்கு என்ன வேணுமோ அந்த ஃபன் குறையாம ரொம்ப ஜாலியாக அந்த ஆர்ஆர் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளே வர அந்த எமோஷன் ஃபீல்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் ஆர்ஆர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இசையும் ரொம்ப நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற காட்சிகள் தான், அதிகபட்சமாக ஒரு ஊருக்குள்ளே நடக்கிற காட்சிகள் தான். அதை அந்த ஊருக்குள்ளே இருக்கிற அந்த அழகை அப்படியே காட்டி அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்களுமே ரொம்ப யதார்த்தமாக கொண்டு போன விதமும் நல்லா இருந்தது. எடிட்டிங்குமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் வைஸ் இந்த படம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இது எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு எது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சுன்னா, இந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கில் படம் முழுக்க ஒரு ஃபன்னாக கொண்டு போயிருக்கலாம். பட் அதை ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணி அங்கங்கே நம்மளுக்கு கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரியும், இன்னும் சொல்லப்போனால் ஒரு இடத்துல இது எப்படா இந்த சீன் முடிவுன்ற மாதிரி ஒரு அனாயிங் ஃபீலுமே கொடுத்து முடிச்சு அதுக்கு அடுத்த சீன் சிரிக்க வச்சாலும் அதுக்கு முந்தின சீன் நம்மளுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற ஃபீல் வரும். பட் அதை கொஞ்சம் ரைட்டிங்கில் சரி பண்ணியிருக்கலாம். அங்கேயுமே ஃபன் எலமெண்ட்டாக சேர்த்துருக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அடல்ட் கண்டென்ட் தான், அடல்ட் மேட்ரு தான், படமே அப்படி தான்.
பட் அங்கே டபுள் மீனிங் சில இடத்துலலாம் கொஞ்சம் இன்சிஸ்டடாக சேர்த்த மாதிரி, அதாவது சேர்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். மற்றபடி இதில் குறைகள்ன்றது வந்து நம்ம இன்சிஸ்ட் பண்ணி அழுத்தி அப்படின்ற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. ஃப்ளாஸ் இருக்குது. பட் ஸ்டில் இந்த படத்தோட மெயின் கான்செப்ட் லாஜிக்கலாக தூக்கி போட்டு ஜாலியாக சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு மேட்ரு தான். அதே நேரத்தில் எமோஷனலாகவுமே கிளைமேக்ஸாக நம்மளை கொஞ்சம் எமோட்டாக அளவும் செய்ய வச்சிருப்பாங்க. ஸோ 2 விதத்துலையுமே அந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். ஓவராலாக பெருசு என்னை எந்த அளவுக்கு சிரிக்க வச்சுது, ஜாலி பண்ண வச்சுது, மஜா பண்ண வச்சுதுன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து நான் 75 கொடுப்பேன். தாராளமாக தேட்டரில் வீக்கெண்டில் ஜாலியாக ஃபேமிலியோட இல்லைங்க, ஒரு கப்புள்ஸாக போங்க, ஃப்ரெண்ட்ஸாக போங்க, ஒரு தனியாக கூட போங்க. கண்டிப்பாக இந்த படம் உங்களை வந்து வாய் விட்டு சிரிக்க வைக்கும், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ அவ்வளோதான் மக்களே. மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு நல்ல திரைப்படம், வேற ஒரு விமர்சனம், வேற ஒரு முன்னோட்டத்தோட உங்களுக்கு சந்திக்கிறேன். until then, bye from உங்க விஜய் காதுகன். இது நம்ம ஷோ ரீல் அந்து போச்சு. போதும்டா ஓட்டது, ரீல் அந்து போச்சு.